வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, கரூர் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை ஆதரித்து கனிமொழி அவர்கள் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சாரத்தில் மேக்சிமம் அண்ணாமலை குறித்து தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கரூருடைய மாவட்ட செயலாளர் இப்போ சிறையில் இருக்காரு, முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலும் அவருக்கு ஜாமீன் கூட கொடுக்க மறுக்கிறாங்க. அவர் ரிலீஸ் ஆகிட்டா அண்ணாமலையுடைய வெற்றி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகிடுவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்போதே அவருக்கு பயம், அதனால தான் கரூரில் போட்டி போடாமல் கோயம்புத்தூரில் போட்டி போடுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது ரெண்டு. மூணாவது, 20,000 புத்தகங்களை அண்ணாமலை படிச்சிருக்காராம். 5 வயசுல இருந்து ஒரு நாளைக்கு 2 புத்தகம் அப்படின்னு சொன்னா கூட 20,000 புத்தகங்களை எல்லாம் படிக்க முடியாது. அப்போ வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாரு அண்ணாமலை அப்படின்னு கரூரில் போட்டிடுறது யாரு? அதிமுக போட்டிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் போட்டிடுறாரு. அவங்கள பற்றியெல்லாம் பேசாமல் அண்ணாமலை பற்றி கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கோயம்புத்தூரில் நடந்த அந்த கேம்பெயின் அப்போ கூட அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க கனிமொழி அவர்கள். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்போதே பயந்துட்டு அண்ணாமலை கோயம்புத்தூரில் போய் போட்டிடுறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கோயம்புத்தூர் தேர்தல் பொறுப்பாளர். ஓகே, அண்ணாமலை பயந்துட்டு போகிறதா இருந்தார் அப்படின்னா கோயம்புத்தூருக்கே வந்திருக்க மாட்டார். அப்போ கோயம்புத்தூர் பாஜகவுடைய ரொம்ப பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஸ்பெசிஃபிக்காகவே அண்ணாமலைக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில். அதனால தான் அண்ணாமலை கொங்கு ரீஜியனில் கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு அப்படிங்கிறது ஃபேக்ட் ஒன்று. ரெண்டாவது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆயிடுவார் பாருங்க, அவருக்கு ஜாமீன் கிடச்சுன்னு பாருங்க. இப்போ ஜாமீன் கிடச்சிருச்சு, வெளியே வந்துட்டார்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய வெற்றி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக ஜாமீன் மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுகவினர் பேசிக்கிருக்காங்க. நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கிறது எந்த வழக்கு? மணி லாண்டரிங் கேஸு, பண மோசடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கில், மணி லாண்டரிங் வழக்கில் யாரெல்லாம் கைது செய்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். நீங்கள் அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் யாரை கைது பண்ணாங்க? டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரைட் ஹேண்டாக இருந்த யார், மணீஷ் சிசோடியாவை கைது பண்ணுறாங்க. மணீஷ் சிசோடியா அவர்கள் கைது செய்யப்பட்டு எவ்வளவு காலம் இன்னும் சிறையில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தேடி பாருங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் அவருக்கு ஜாமீனும் கொடுக்கப்படலை. அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். மணி லாண்டரிங் ஆக்டில் யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறத நான் அதனால தான் முன்னாடியிலிருந்து சொல்லிக்கிருக்கேன். ரெண்டாவது, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல, இது எந்த வழக்கு? அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கெல்லாம் சுட்டி காட்டி இந்த போக்குவரத்து துறையில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சனம் பண்ணி பேசினார் ஸ்டாலின் அவர்கள், அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறதுனால முன்னாடி அவங்க பேசினது, முன்னாடி அவர் பண்ண செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ண குற்றம் அதெல்லாம் இல்லாமல் போயிருமா? திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த கேஸில் உடனடியாக நடவடிக்கை தேவை அப்படின்னு குரல் கொடுத்த அந்த கேஸில் தான் இப்போ இடி செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ரெண்டு. மூணாவது, 20,000 புத்தகங்கள் படித்தேன்னு சொன்னாரே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுல. இதுக்கு அப்போவே அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, இப்போலாம் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பில் ஒரு புத்தகம் என்ன தீமை சொல்லுது, ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வடிவில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது ஆப்ஸில் வந்துடுது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஒரு 20,000 கிட்ட நான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு அண்ணாமலை அப்போவே விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று இல்லை முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவினர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? நேற்று 28ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் கிடைக்கும், அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. அதில் 2-3 பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகிறாரு, கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய வெற்றி தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு
30வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அதனால இடி கேஸில் பண மோசடி வழக்கில் அவ்வளோ சீக்கிரமாலாம் வெளியே வந்துட முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறதுக்கும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டி போடுறதுக்கும் ஒரு விழுக்காடு கூட சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, சமீப காலமாக எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. இந்த எலக்டோரல் பாண்ட் சம்பந்தப்பட்ட உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு, பொன்முடி அவர்களுடைய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நேம் இஸ் சந்திரசூட் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஃபயர்லாம் விடுறாங்க. உச்சநீதிமன்றம் இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாசிட்டிவான தகவல்களை வந்து சொல்லிக்கிருக்காங்களே உச்சநீதிமன்றம் குறித்து. முன்னாடி இதே எதிர்கட்சிகள் தான் ஏதாவது கேசஸ்ல பிஜேபிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனே நீதித்துறை மீது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க. பாஜகவுடைய கைப்பாவையாக நீதிமன்றம் செயல்படுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நீதிமன்றம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடான ஒரு அரசியலை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வந்து எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. இதே உச்சநீதிமன்றம் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை வந்து நிராகரித்தாங்க. அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சொன்னாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீனை மறுத்து, அடுத்து சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீனை மறுத்து, அடுத்து உச்ச நீதிமன்றம் ஜாமீனை வந்து மறுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ரவுண்டை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் முதன்மை அமர்வு நீதிமன்றம், ஹைகோர்ட்டு இப்படி வந்து அவருடைய ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை வந்து நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து இருக்கிறது, அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் இருக்கிறதே கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது எலெக்ஷனில் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு திமுகவினர் சொல்கிறது அது ஒரு ஃபேக்கான நரேட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.